ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சைப்பயிர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 6-7 பூண்டை போட்டுட்டு விளக்கெண்ணெய் விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நான் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திட்டு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம், எது வேணால் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப சேர்த்த வேண்டாம், ஒரு அரை தக்காளி இருந்தால் போதும். அரை தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்திடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, மிளகாய்த்தூள் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த மசாலாலாம் வெங்காய தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால ஒரு மீடியமான லிக்விடாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது கூட வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு, பாவக்காய் வத்தல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட ஈஸியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you, take care.